கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நாட்டையே அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற எஸ்ஐஆர் எதிர்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் நாடு முழுவதும் பேசக்கூடிய வகையில் ஒரு மீட்டிங் நடத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள பல அரசியல் கட்சிகள் பங்கேற்றிருந்தாலும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக, பாஜக உள்ளிட்ட பூசா தோணுன தாவேகா கூட அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கல. இருந்தபோதும் உச்சநீதிமன்றத்தில் பல கட்சிகள் தனித்தனியா இது எஸ்ஐஆர் எதிர்த்து வழக்கு தொடுப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டத்தின் மூலம் தன்னுடைய ஆளுமை நிரூபிச்சிட்டாரா? அடிபணியுமா மோடி, அமித்ஷா அவர்களுடைய அரசு? மோடி அரசு அடிபணிவதற்கான வாய்ப்பு சூழல் என்பது மொத்தமாக கிடையாது. ஏன்னா அவர்களுடைய நோக்கம் திட்டம் என்பது வேறு. அவருடைய நோக்கம் திட்டம் என்பது வெறுமனே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது வாக்காளர் சீர்திருத்தம் அப்படிங்கிறது கிடையாது, திருத்தம்ன்றது கிடையாது. அதனுடைய உள்நோக்கம் என்னன்னா குடியுரிமை திருத்த சட்டம் தான். இதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பேர் எஸ்ஐஆர். அந்த எஸ்ஐஆர்ன்ற பேர்ல அவங்க செய்யக்கூடிய வேலைகள் என்னன்னா முழுக்க இங்கே பார்த்தீங்கன்னா குடியுரிமை பறிக்கக்கூடிய வேலையை தான் செய்ய போறாங்க. அது குறிப்பா பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினருடைய, குறிப்பா இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை இல்லாமல் செய்வது. புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, பல தொழிலாளர்கள், பீகார் தொழிலாளர்கள் இருக்காங்க. அந்த தொழிலாளர்களுடைய நிறைய வாக்குகளை இல்லாமல் பண்ணியிருக்காங்க. பீகாரில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கு மேலே வாக்குகளை இல்லாமல் செஞ்சுருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதிரான ஒரு வாக்குகள் தான். குறிப்பாக அதில் பெரும்பான்மையாக இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் தான் அதில் பெரும்பான்மையாக இருக்குது. அப்போ அவருடைய நோக்கம் என்பது குடியுரிமை திருத்த சட்டத்தினுடைய வெளிப்பாடு தான். இப்போ இதை எதிர்த்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் உட்பட பல்வேறு மாநிலங்களுடைய கட்சிகள் எல்லாம், எதிர்கட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்காங்க. இப்படி வழக்கு நிலுவையில் இருக்கும் போதே இவங்க இதை துணிச்சலாக செய்கிறாங்கன்னா அப்போ இவருடைய நோக்கம் என்னன்னா, இந்த நோக்கம் என்பது இவருடைய வேறொரு நோக்கம் தான். வாக்காளர் திருத்தம் பண்றது கிடையவே கிடையாது. திருத்தம்ன்றது அவங்க நோக்கமே கிடையாது. அவங்க நோக்கமே வேற. 1987க்கு முன்னாடி பிறந்தவங்கன்னா அதுக்கான சான்று பல்வேறு அதான் அவருடைய நோக்கமே என்னன்னா, இங்கே வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள்லேருந்து இங்கே புலம்பெயர்ந்து வந்தவங்க அப்படிங்கிற பேரில் பல வாக்காளர்கள் நீக்கிறதுக்கு தான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பாகிஸ்தானை ஒட்டிருக்கக்கூடியது, நேபாளத்தை ஒட்டிருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள் இருக்குது. குறிப்பாக குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் இருக்கு இல்லையா? இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு எதிரான இஸ்லாமியர்களை இப்படியெல்லாம் ஒரு காரணத்தை சொல்லி நீக்கும்ன்ற நோக்கத்தில் தான் திட்டமிட்டே செய்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2004, 2002 உங்களுக்கு உங்கள் பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்துச்சா, அதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாமர மக்கள் நிறையா இருக்காங்க. இப்போ நாடோடிகளாக வாழக்கூடிய மக்கள், பெரும்பாலும் வட மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாடோடிகளாக தான் இன்றைக்கி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பெரும்பாலும் புலம்பெயர் தொழிலாளர்கள் தான் அதிகம். இப்போ பீகார் தேர்தல் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்ட பீகார் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்காங்க. அவ்வளோ தொழிலாளர்கள் வெளியேறிருக்காங்க. இப்போ இந்த தொழிலாளர்களுடைய வாக்குகள் எல்லாம் உண்மையிலே அங்கே இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இவங்க அங்கே போனால் தான் தெரியும். ஏன்னா சீர்திருத்தன்ற பேரில் பல பேருடைய வாக்குகளை நீக்கியிருக்காங்க. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு பாஜகவுக்கு வாக்களிக்காத நபர்களாக பார்த்து திட்டமிட்டு நீக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே பகுதியில் ஒரே வீட்டில் 00 நம்பர்னு போட்டு பல வாக்காளர்களை போலி வாக்காளர்களை சேர்த்துருக்காங்க பாஜகக்காரன் வீட்டில். இதெல்லாம் பீகாரில் நடந்த சம்பவம். வெளிப்படையாகவே இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டிலிருந்து சில யூடியூப் சேனல்லாம் நேரடியாக போய் களத்தில் ஆய்வு பண்ணி வெளியே போட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் இறந்தவர்களோடு நம்ம எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தேநீர்லாம் சாப்பிட்டார், உணவு சாப்பிட்டார், தேநீர் சாப்பிட்டார். ஆமாம், இறந்தவங்களோட சாப்பிட்டார். இதெல்லாம் நம்ம நகைச்சுவைக்காக சொல்லலை. ஏன்னா இறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலில் வெளியிட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் இவர்களுக்கு எதிரான வாக்காளர்கள். பீகாரில் நடந்த சம்பவம். எதிரான வாக்காளர்களை பூரா இறந்தவர்கள் பட்டியலில் சேர்த்துட்டாங்க. இவருக்கு எதிரானவர்களுடைய வாக்குகள் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அப்போ இதெல்லாம் பீகாரில் வெளிப்படையாகவே அவர் நேரடியாக களத்துக்கு போய் ராகுல் காந்தி இதெல்லாம் கணிச்சு ஆய்வு செய்து அவர்களோடு அமர்ந்து உட்காந்து பேசி இவர்கள்லாம் உயிரோடு இருக்காங்கன்னு காட்டினார். தேர்தல் கமிஷன் இது குறித்து தெளிவான விளக்கம் சொல்லலை. கர்நாடகாவிலையும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு சாதகமாக இருக்க தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா பல வாக்காளர்களை இணைச்சிருக்காங்க. பாஜகக்காரருடைய வீடுகளில் பல வாக்காளர்களை இணைச்சிருக்காங்க. அதே கதவு எண் உள்ள பட்டியலில் பார்த்தீங்கன்னா பல வாக்காளர் பட்டியல் சேர்க்கப்பட்டிருக்கு. இது கர்நாடகாவில் நடந்திருக்கு, பீகார் நடந்திருக்கு, ஊபியில் நடந்திருக்கு, மகாராஷ்டிரா கொஞ்சம் நடந்திருக்கு. இப்படி பல மாநிலங்கள் அவங்களுக்கு தேவையான வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டிலையும் இதை செய்யறதுக்கான முயற்சியில் பார்த்தீங்கன்னா பாஜக ஈடுபடுது.
முழுக்க முழுக்க பாஜக ஈடுபடுது. இதில் நம்முடைய முதல்வர் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கத்திலே இதை எதிர்க்கணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுக, ஏன்னா அதிமுக வந்து இதை ஆதரிக்குது, SIR ஆதரிக்குது, சில விமர்சனங்களோட ஆதரிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் போய் அவங்க கட்சிகளே கவனம் இல்லை, கட்சியே வீணாக போயிடுச்சு, கட்சி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, கட்சி பாஜகவுடைய கிளை ஆயிடுச்சு. அது பாஜகவுடைய கிளை, தமிழ்நாட்டு கிளை அப்படின்றது ஆயிடுச்சு. பல கிளைகள் இருக்கு பாஜகவுக்கு, விஸ்வ இந்து பரிஷத், இந்து முன்னணி, இப்படி பல கிளைகள் இருக்குப்போ அதிமுக என்பது ஒரு கிளை ஆயிடுச்சு அப்படித்தான் சொல்ல முடியும். ஏன்னா கவனத்தோடு இந்த SIR பார்ப்போம் அப்படி, அவ்வளோதான் இவருடைய அறிக்கை. பீகார் நடந்த அந்த சம்பவங்கள், பீகார் நடந்த அந்த அரசியல் மோசடிகள் எல்லாம் இது குறித்தும் எடப்பாடி அவர்கள் விவாதிக்காம, அது குறித்து பேசாமல், அது குறித்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வெளிப்படையாக பாஜகவுடைய அயோக்கியத்தனங்களை அம்பலப்படுத்தாமல் பாஜகவுக்கு அடிபணிந்து செல்லக்கூடிய ஒரு கட்சி அன்னைக்கு அது மாறினதுனால இன்னைக்கு அதிமுகவை அழைக்கல, பாஜக அழைக்கல, மற்ற அனைத்து கட்சிகளையுமே அழைச்சிருக்கிறாங்க. அதில் சில கட்சிகள் தவிர்த்து இருக்கிறாங்க. நம்முடைய முதல்வர் அவர்கள் எல்லா கட்சிகளையும் வரவழைத்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு கட்சியும் ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா திராவிடர் கழக தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும், அதாவது எதெல்லாம் பாஜக செய்யக்கூடிய மோசடி அப்படிங்கிறத நம்ம அறிகிறோமோ அதையெல்லாம் தனித்தனியாக தனித்தனி குழு, தனித்தனி இயக்க, தனித்தனி கட்சிகளும் வந்து தனித்தனியாக வழக்குகளை தொடுக்கணும் உச்சநீதிமன்றத்தில் அப்படின்ற ஒரு கருத்து ஐயா வந்து அருமையாக பதிவு செஞ்சிருக்காரு. இதுதான் நம்முடைய கருத்தும் கூட. அப்படி தொடுக்கணும்னா எத்தனை வழக்கு தான் தொடுக்க போகிறோம்? தொடுக்கணும். ஏற்கனவே ஆல்ரெடி வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் கூடுதலாக, ஏன்னா பாஜக எவ்வளவு மோசடி செய்யும், எந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கு. இப்போ ஓராண்டுக்கு முன்னாடி நீங்க இந்த வேலையை செய்யலாம். தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு இன்னும் ஒரு 3-4 மாதங்கள் தான் இருக்கு, 4-5 மாதங்கள் தான் இருக்கு. வர மே மாதம் தேர்தல் நடத்தணும். அப்ப இந்த குறுகிய காலங்களில் நீங்க வாக்காளர்களை திருத்த முடியுமா? அப்ப நீங்க எந்த கெட்ட என்ன நோக்கத்தோட செய்ய வர்றீங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. அப்ப இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தனித்தனியா ஒவ்வொரு கட்சிக்கும் தெரியக்கூடிய அந்த பாயிண்ட்கள் எடுத்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இதுக்கு எதிராக வந்து நம்ம கடுமையான ஒரு இன்னைக்கு 40 கட்சி வந்திருக்காங்க. 40 கட்சி வழக்கு தொடுக்க வாய்ப்பு இருக்காங்க. 40 கட்சிகளால் குறைந்தபட்சம் 10 கட்சிகளாவது வந்து பார்த்தீங்கன்னா பலமான ஒரு எதிர்ப்பு வந்து நம்ம உச்சநீதிமன்றத்தில் பதிவு செய்யணும். அப்படி பதிவு செய்வது மூலம் இன்னைக்கு கவாய் போன்ற நீதிபதிகள் இருப்பதனால வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு நேர்மையான விசாரணை நடைபெறும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம், நம்புகிறோம். ஏன்னா பல நீதிமன்றங்களும் இன்னைக்கு அவர்களுக்கு சாதகமாக ஆயிடுச்சு. கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, மசூதியில் போய் ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரியான தீர்ப்புகள்லாம் இன்னைக்கு அப்படிப்பட்ட தீர்ப்புகள்லாம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்தியாவில் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஒவ்வொரு கட்சியும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு எதிர்கட்சிகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், பல்வேறு கட்சிகள் அந்தந்த மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களெல்லாம் வழக்கு தொடுக்கணும். அப்படி வழக்கு தொடுப்பதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா இதை மோடி அரசை வீழ்த்துவதற்கான முயற்சி தான் எடுக்க முடியும். நீங்கள் அம்பலதான் படுத்த முடியும். ஆனால் அவர்களுடைய நோக்கம் அதுவல்ல. அவர்கள் மிக தெளிவாக இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்கான வழியில போய்கிட்டு இருக்காங்க. இங்கே இஸ்லாமியருடைய வாக்குகளை, இஸ்லாமியர்களை 2ஆம் தர குடிமக்களாக மாற்றுவதற்கான முயற்சி, இஸ்லாமியர்களை அந்நியப்படுத்துவதற்கான முயற்சி, பட்டேலை கையில் எடுப்பதன் மூலமாக இஸ்லாமியர்கள் நேற்று கூட பட்டேல் நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு வந்து பட்டேலை படுகொலை செய்ய வந்துச்சு. இதை காங்கிரஸ் வந்து மறைச்சிருச்சு, இந்த வரலாறுலாம் பாடப்புத்தகங்களை பதிவு செய்யலை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் இன்னைக்கு சொல்றாங்க. இதெல்லாம் இந்த மக்களை 2ஆம் தர குடிமக்களை மாற்றுவதற்கான முயற்சி தான், இந்த மக்களை அந்நியப்படுத்துவதற்கான முயற்சி தான். இவர்களை வாக்கு இல்லாமல் ஆக்குவது சரிதான் அப்படிங்கிற ஒரு மனநிலையை பெரும்பான்மையான இந்துக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனநிலையை அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. மோடி ஒரு பக்கம், அமித்ஷா ஒரு பக்கம், பாஜக ஆதரவு அமைப்புகள் ஒரு பக்கம், இன்னைக்கு எடப்பாடியும் அதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இந்த அனைத்து கட்சி கூட்டமே வந்து இப்போ பாஜக அதிமுக என்ன சொல்றாங்கன்னா, அரசியலுக்காக திமுக வந்து ஒரு லாப நட்ட கணக்கு பார்க்குறாங்கன்னு சொல்றாங்க. அது பாஜக அதிமுக மட்டும் சொல்லலை, கூடுதலாக இன்னைக்கு நடிகர் ஒருத்தர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காருல, விஜய் அவருமே அதை பதிவு செஞ்சிருக்காரு. இது வந்து தன்னை ஒரு ஜனநாயகவாதியை காட்டிக்கொள்வதற்காக திமுக செய்யக்கூடிய ஒரு வேலை, இதெல்லாம் வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, மக்கள் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, SIR குறித்து உங்களுடைய வேலை என்ன? SIR குறித்து நீங்கள் என்ன சொல்றீங்க? உங்க கருத்தை சொல்லுங்க. SIR குறித்து உங்க கருத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, SIR குறித்து அவர் கருத்தையே சொல்லலை. திமுகவை முழுக்க திமுகவை திட்டுவதையே அவருடைய குறிக்கோளாக வச்சு திமுக வந்து மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயக வேடம் போடுது அப்படிங்கிற மாதிரி அவருடைய அறிக்கை விட்டுறாரு. அப்ப அவர் எந்த நோக்கத்தில் அவர் அறிக்கை விடுறாருன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை போல ஒரு பாஜகவிட்ட சரண்டர் ஆகிட்டார். சரண்டர் ஆகுது, ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் சரண்டர் ஆகுதனுடைய விளைவு தான் இது. இன்னொரு புறம் நாம் தமிழர் கட்சி
நாங்கள் எங்களுக்கு வந்து என்ன எப்போ அழைப்பு விடுறீங்க, எப்போ அழைப்பு விட்டா என்ன, எஸ்ஐஆர் ஒரு அனைத்து கட்சி கூட்டம், எஸ்ஐஆர் குறித்து உங்கள் கட்சியினுடைய கருத்து என்ன, நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னா எதிர்க்கிறோம், தீர்மானத்தை ஆதரிக்கிறோம், நாங்களும் அது குறித்து உங்களோட இணைந்து போகவில்லை என்றாலும் நாங்கள் உங்களோட கூட்டணி கட்சி கிடையாது, உங்களோட இணைந்து போக மாட்டோம், ஆனால் நாங்கள் தனியாக வழக்கு தொடுப்போம், எஸ்ஐஆரை எதிர்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை கூட இங்கே பதிவு செய்யலை. ரொம்ப மோசமாக இன்னைக்கு இப்போ தேர்தல் கமிஷனரை தேர்ந்தெடுப்பது கூட பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி, எதிர்கட்சி தலைவர், பிரதமர், இப்படி 3 பேர் சேர்ந்து தான் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சு. இப்போ அதையே மாத்துறாங்க. இப்போ அந்த முறையும் மாத்துறாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதி தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாக்குறாங்க. பெரும்பாலும் எதிர்கட்சி தலைவர் தேவையில்லை உருவாக்குறாங்க. இப்படி உருவாக்குவதன் மூலம் தேர்தல் கமிஷனை இவர்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கமிஷனரை இவர்களே தேர்ந்தெடுக்கக்கூடியவர். இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் மிக மிக வெளிப்படையாக இன்னைக்கு பாஜகவுடைய ஆதரவாளராக இருக்காருங்கிறத வெட்ட வெளிச்சமாக நம்ம பீகாருடைய அந்த ஆய்வுல நம்ம தெரிஞ்சுக்கிட்டது தான். பீகார்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஞானேஷ்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க பாஜகவுக்கு ஆதரவாக தான் செயல்படுகிறார் அப்படிங்கிறத எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படையாகவே தோலுரித்து காட்டியிருக்கிறார். அந்த அச்சத்தின் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டிலையும் இந்த முயற்சி எடுத்திருக்காங்க. இந்த முயற்சி வெற்றி பெறுமா அப்படிங்கிறத விட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு சூழல் இருக்கு. மக்களிடம் அமல்படுத்தி மக்களை போராட வைப்பதன் மூலமாக தான் வெற்றி பெற முடியுமோ தவிர நீதிமன்றங்களாலோ அல்லது மோடியிடம் கெஞ்சுவதாலோ தேர்தல் கமிஷனிடம் புகார் கொடுப்பதாலோ மனு கொடுப்பதாலோ எதுவும் நடக்க போறது. இங்க மக்கள் எழுச்சி தேவைப்படுது. ஏன்னா மிக மோசமான ஒரு பாதையை நோக்கி இந்தியா போய்கிட்டு இருக்கு. ஜனநாயக படுகொலையை மோடி அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. யாரையெல்லாம் அவர்கள் நீக்க நினைக்கிறாங்களோ அவங்களாம் நீக்கின்ற முடிவில் வாக்காளர் பட்டியலேருந்து யாரெல்லாம் அவர்கள் நீக்க நினைக்கிறாங்களோ அவர்களாம் நீக்கிறதும், யாரையெல்லாம் அவங்க சேர்க்க நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் சேர்க்கணுன்ற வேலையை தான் அவங்க தொடர்ச்சியாக செய்கிறாங்க. இது இந்தியா முழுவதும் பரவ போகுது. இனிமேல் தேர்தல் நடந்தாலும் கூட அவர்கள் எந்த வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை தான் உருவாக்குவதற்கு போன்ற ஒரு சூழலை இங்கே உருவாக்க போகிறார். எதிர்கட்சிகளுக்கு வாக்குகள் இல்லாத ஒரு நிலையை அவர் உருவாக்குவாங்க. இதை எதிர்த்து நம்ம நீதிமன்றம் போனோம்னா வழக்கு தேக்கமடையும், நீண்ட நாள் ஆகும், அது விசாரிப்பதற்கு நாளாகும், அதை அப்படியே நிறுத்து போக செய்வதற்கான வேலையும் நடக்கும். நன்றி சார். நன்றி.